என்ன டாட் ஓல்டு மேன் ஓட்டுற மாதிரி ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபாஸ்டா போங்க டாட். ஐ திங்க் உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு வயசாகலடா, உன் அம்மாவுக்கு தான் வயசாயிருச்சு. ஃபாஸ்டா போனா ரொம்ப பயப்படுவாடா. சும்மா இதெல்லாம் ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்க டாட். ஏஜ் ஆயிடுச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், ரைட்? டேய், யாருக்கு வயசாயிருச்சுன்னு இப்ப பாப்போம். கதிர், எதுக்கு சந்துக்குள்ளெல்லாம் வண்டியை விடுற? நம்ம கோவிலுக்கு போறதுக்கு இதான் ஷார்ட் ரூட். அதான். சரி. That's it, Dad. ஓகேவாடா? இன்னும் ஃபாஸ்டா போங்க டாட். டேய், சும்மா இருடா. என்னங்க, நீங்க ஃபாஸ்டாலாம் போக வேணாம், கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல இதெல்லாம் ஒரு ஃபாஸ்டா? சும்மா இரு. சூப்பர் டாட். உங்க அப்பா ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போறாரு? தெரியலையே. ஓ சாட். என்ன டாட், இப்படி ஆக்சிடென்ட் பட்டீங்க? எல்லாம் ஒன்னாலதான்டா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என்னாச்சு தம்பி? ஏ ராமு, உன் பையனை யாரோ கார் அடிச்சான்டா, சீக்கிரம் வா. தம்பி 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 எந்திரிப்பா. ஏப்பா ஏப்பா எந்திரிப்பா. அம்மா, நம்ம புள்ளமா யாரோ ஒரு கார் அடிச்சாமா? ஆமாப்பா. என்னாச்சுனே? எப்படினே என் பிள்ளைக்கு அடிபட்டுச்சு? ராமு, ஏய் பிள்ளைக்கு என்னாச்சு? செல்லம், அம்மாவை பாருப்பா. யாரே பிள்ளை மேல கார் அடிச்சது? நான் தானா? நீயா? ஆமாண்ணா, நான் தான் வண்டி ஓடிட்டு வந்தேன். ஏய் ரவி, ராஜு, மோகன் எல்லாரும் வாங்கடா. என் பிள்ளை மேல கார் அடிச்சாடா ஒருத்தன். சீக்கிரம் வாங்கடா. ஐயோ, வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. இது கார் அடிச்சான். சீக்கிரம் வாடா. வாடா, சீக்கிரம் வாடா. நீங்க கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க என்ன நடந்தாலும் அதில் நீங்க தலையிடாதீங்க ப்ளீஸ். வாங்கடா. அண்ணா, யார் நம்ம புள்ள மேல கார் அடிச்சது? இதோ இதோ நிக்கிறான் பாரு, இவன் தான்டா. நான் தானா? தெரியாம அடிச்சிட்டேன். என்னது, சின்ன பையன் மேல கார் அடிச்சிட்டு தெரியாம அடிச்சு நான் சொல்றேன். தெரியாம பண்ணிட்டேன். இருங்கப்பா இருங்கப்பா. ஏப்பா இருப்பா, சொல்றது கொஞ்சம் கேளுப்பா, பொறுமையா இருப்பா. தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஏன்பா, அந்த பையன் தான் மன்னிப்பு கேக்குறான்ல, விடுப்பா கம்முன்னு. மன்னிப்பு கேட்டா போதுமா? என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என்னென்ன பண்றது? அதான் உன் பையனுக்கு ஒண்ணும் ஆகல, விடுப்பா அதோட. என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல, அதனால அவனை சும்மா விடுறேன். இல்லேன்னு வச்சுக்கவே உன்னை கூறு வெட்டி போட்டிருப்பேன். டேய், இனிமே கார் ஓட்டும் போது ஒழுங்கா ஓட்டணும், சரியா? சரி போடா. அண்ணே வாங்கண்ணே. இந்த மாதிரி ஆளுலாம் திரும்பவே மாட்டானுங்க. வா வா. அதனால நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. சின்ன சந்துக்குள்ள எப்படி வர்றேன் பாரியா. ஏன்பா
நீயாப்பா காரை ஓட்டிட்டு வந்த? அவரு தானே ஓட்டிட்டு வந்தாரு. நீ ஏன்பா பழிய ஏத்துக்கிட்டு அடி வாங்கின? இல்லைங்க, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள். கல்யாண நாள் அதுவுமா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான். அவங்க யாருப்பா? சொந்தமா? இல்லைங்க, தெரிஞ்சவங்க. இந்நேரம் உங்களை மொத்தி எடுத்திருப்பாங்க. பாவம், ரொம்ப நல்ல பையனா இருக்கான். உங்களுக்காக பழிய ஏத்துக்கிட்டு அவன் அடி வாங்குறான். இனிமே கார்ல போகும்போது பார்த்து போங்க. என்ன, சரியா? சரவண எங்க? தெரியலங்க, இங்கதான் இருந்தா. இங்க டாட், நான் இங்க இருக்கேன். ஏன்டா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? எனக்கு கிரவுட்னா அலர்ஜிமா, அதான். எல்லாம் ஒன்னாலதான். வண்டியில ஏறு, கிளம்பலாங்க. தீர்காயுஷ்யமஸ்து. போலாமா? ஏய் சத்யா, தம்பியும் நிர்மலாவும் நமக்கு முன்னாடியே கிளம்புனாங்க. ஆனா நாமளே வந்து சாமியை கும்பிட்டாச்சு. ஆனா அவங்களே இன்னும் காணோம். தெரியல அத்தை, இந்த கோயிலுக்கு தான் வரதா சொன்னாங்களா? ஆமா, இந்த கோயிலுக்கு தான் வரேனாங்க. அம்மா, அவங்க ஏதாவது டிராபிக்ல மாட்டிருப்பாங்க. அதுக்கு நீ இவ்ளோ நேரமா? கதிர சாமியா வந்துட்டாங்க. கதிர, அதோ அவங்க அங்க இருக்காங்க. வந்துட்டாங்கம்மா. ஏண்டா கார்ல வந்து நாங்களே சீக்கிரம் வந்துட்டோம், பைக்ல வந்து நீங்க ஏன்டா இவ்வளவு லேட்டா வரீங்க? அது வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். என்னது ஆக்சிடென்ட்டா? என்னமா ஆச்சு? ஆக்சிடென்ட் எங்களுக்கு இல்ல. அப்போ நாங்க பைக்ல வந்துட்டு இருந்தோமா, அப்ப அப்பாவோட கார் ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருந்தது. சரி, அந்த பையனுக்கு ஒன்னும் ஆகல? இல்லக்கா, அந்த பையன் சேஃப் தான். அப்பா, ரொம்ப அஷ்டாங்களாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உன் மாமனாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீ அடி வாங்கியிருக்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆவது உன் மாமனார் உன்கிட்ட சொன்னாரா? இல்ல பெரியம்மா. சித்தப்பா உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாலும் அவர் யார்கிட்டயும் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு. கிரேட் கதிர், சூப்பர். உனக்கு உங்க அக்கா மாதிரி நல்ல மனசு. குட், இப்படியே இருக்கணும். சரி, நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க. நீங்களும் வாங்க. நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு, நீங்க போயிட்டு வாங்க. வா. சத்யா, கோயிலுக்கு வந்துட்டு இப்படி வெறும் நெத்தியா இருக்கியேம்மா. சாமி தான் கும்பிட மாட்டேன், குங்குமமாவது வச்சுக்கலாம்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் வச்சுப்பேன். வச்சு விடுங்க. அது சரி, உன் புருஷனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் உனக்கு குங்குமம் வச்சு விடணுமா? பிரபு, அவளுக்கு குங்குமம் வச்சு விடு.
என்னடா அப்படி பாக்குற? உன் பொண்டாட்டிக்கு தானே வச்சு விட சொல்றேன். இந்தா பொடி வச்சு விடு. வெயிடா. என்னடா பாக்குற? அவளுக்கு வச்சு விடுறா. வைக்கிறமா? வாங்கம்மா. யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணணும்? எங்க அப்பா அம்மா பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் சாமி. அவங்க பேரு நிர்மலா சதாசிவம். அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் சாமி. அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். பேஷா பண்ணிடலாம். தொட்டுக்குங்க. சதாசிவம் நிர்மலா நாமதேஸ்யானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம். நமஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதீதனயாய ச குமாராய சக்திஹஸ்தாய தேவசேனாதிபதே நமः. கார்த்திகேயாய வித்மஹே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். வாங்கோ. அர்ச்சனா யார் பேருக்கு? சதாசிவம் நிர்மலா. ஓ, அவ நீங்க தானா? அம்மா இன்னைக்கு உங்க கல்யாண நாள் தானே? பேஷா பண்ணிடலாம். இவாளும் உங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ண சொன்னா. ஆமா, இவா உங்களுக்கு வேண்டியவாளா? ஓகே, நல்லபடியா பண்ணிடுவோம். தொட்டுக்குங்கோ. யஜமானஹ யஜமான்யாயாஹ ஆயுர் ஆரோக்கிய அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீமதே சுப்பிரமணிய சுவாமினஹ ப்ரியதாம். ஓம் சாம் ஸ்கந்தாய நமஹ. ஓம் சாம் உகாய நமஹ. ஓம் ஷண்முகாய நமஹ. உமா கோமலஹஸ்தாபியாம் சம்பாவிதலலாடகம். ஏங்க, யார் வீட்டு பிள்ளையோங்கிற மாதிரி சௌமியா ஒதுங்கி நிக்கிறாங்க. ஒரு வார்த்தை அவளை கூப்பிடலாம் இல்லங்க? நல்ல நாள் அதுமா கோயில வச்சு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது. சாமி கும்பிடு.
கமல் பேபி கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய உண்மையே புரியுது. நம்ம பெரியவங்க அர்த்தம் இல்லாம எதுவுமே பண்றது இல்ல. கரெக்ட். இததான் உங்ககிட்ட நிறைய வாட்டி நான் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க தான் ஏத்துக்க மாட்டீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வேற ஏதாவது புதுசா சொல்வீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றதே இல்ல. பரவாயில்ல, இப்போ ஆச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, சூப்பருங்க. இனிமே சாமி நம்பிக்கை இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, குட் கேர்ளா இருக்கணும். நான் சொல்ல வந்ததே வேற. அது என்னன்னா, டெய்லி வாக்கிங் போனா உடம்புக்கு நல்லதுன்னா எவனும் கேட்க மாட்டான். அதனால்தான் இந்த மாதிரி கோயில பெருசா கட்டி விட்டு சாமிய சுத்திவான்னு சொல்லிருக்காங்க. கடவுள் மேல இருக்கிற பயபக்தினால கோயில சுத்தி வந்துருவாங்கல்ல. ஆன்மீகத்துக்குள்ள நம்மளோட உடற்பயிற்சியும் கலந்துக்கிறாங்க பாரு. உங்களை போய் கேட்டேன் பாருங்க, விளக்கு ஏத்துங்க. பாத்து பாத்து. என்ன சத்யா, நல்லா இருக்கியா? அக்கா நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேமா. அப்புறம் கோயிலுக்குலாம் வந்திருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்ட போல இருக்கு. என்ன சத்யா, கல்யாணம் ஆகி ஒரு 7-8 மாசம் இருக்கும்ல, ஏதாவது விசேஷம் இருக்கா? குழந்தை எதுவும் உண்டாயிருக்கியா? ஏய், அதெல்லாம் ஏன் கேக்குற? அவளுக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். ஆம்பளை மாதிரி அடாவடியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா உடம்புல ஏதாவது குறை வந்திருக்கும்ல. சத்யா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மாப்பிள்ள நல்லா அழகா ஜம்முன்னு இருக்காரு. கல்யாணம் ஆகி இத்தனை நாளா குழந்தை இல்லைன்னா உனக்குதான் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நல்ல டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ. சத்யா, எல்லாமே உன் நல்லதுக்கு தான் சொல்றோம், பாத்துக்கோ. எங்க அவங்க எது லூசுமே பேசிட்டு போறாங்க, விடுங்க. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையுமே அப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியாதவன் பேபி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் போய் முகம் கழுவிட்டு வரேன். ஆனா யாரோ பேசுனதுக்கெல்லாம் பெருசா ஃபீல் பண்ணாதீங்க.